ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு கூட துருவன தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 2 துண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் தோலை நீக்கிட்டு இந்த கிழங்கை வந்துட்டு கழுவி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கை கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுடலாம். இதே போல் இந்த பீஸ் போலேயே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கிழங்கையுமே தோல் சீவிட்டு இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்துட்டு மரவள்ளி கிழங்கு துருவி எடுக்கணும். இந்த அச்சு போல் கொஞ்சம் சின்னது இல்லாமல் பெருசாக இல்லாமல் இது போல் மீடியம் சைஸ் உள்ள அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு வந்துட்டு துருவி எடுத்துக்கலாம். இது போல் இருக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப நைஸாக இருக்கும், கிழங்கு வந்து குழஞ்சிடும். இந்த மீடியம் அச்சிலேயே வந்துட்டு துருவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே துருவி எடுத்துட்டேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுறலாம். பிசையக்கூடாது, கலந்து விடணும். நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த துருவன இது வந்துட்டு உடஞ்சிரும் கிழங்கெல்லாம். அதனால் பிசையாமல் கலந்து மட்டும் விடுங்க. அந்த உப்பு வந்து எல்லாத்தோடையும் சேரணும், அதுக்காக தான் இது போல் கலந்து விடணும். இப்போ வந்துட்டு இதில் உள்ள பாலையெல்லாம் பிழிஞ்சு எடுக்கணும். நல்லா இது போல் நல்லா அமுக்கி விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பாலை நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு இது போல் நல்லா உதிரி உதிரியாக வரும். இது வேறு ஒரு பாத்திரத்தில் இது போல் உதுத்து விட்டு எடுத்து வச்சுருங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கும், ஏன்னா நம்ம ஒட்டை பிழிஞ்சதுனால நல்லா கட்டியாக இருக்கும். இது போல் நல்லா உதுத்து விட்டுருங்க. இதே போல் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா கையில் சேர்த்து சேர்த்து நல்லா பாலையெல்லாம் ஒட்டை பிழிஞ்சிட்டு ஊற்றி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் பிழியும் போது தான் வந்துட்டு நமக்கு புட்டு வந்துட்டு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இதே போல் எல்லாத்தையுமே வந்து பாலை பிழிஞ்சிட்டு ஊற்றி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் ஊற்றி விட்டுருங்க. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த பால் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. இப்போ இதை வேக வச்சு எடுக்கணும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே துணி போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் இட்லி தட்டி வச்சுட்டு துணி போடணும். இப்போ நம்ம துருவி வச்சுருக்க கிழங்கு வந்துட்டு இது மேலே வச்சிடலாம். அழகாக ஃபுல்லாக பருத்தி வச்சுடுங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கத்து வெந்துட்டுருக்கட்டும்.
நம்ம தேங்காய் துருவி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் எலசாக சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு எலசு தேங்காய் இல்லை, அதனால் நான் என்கிட்ட இருக்கிற தேங்காவை எடுத்துட்டேன். இப்போ 10 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சுட சுட சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச அந்த புட்டை எடுத்துக்கலாம். இது கூடவே துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் இது மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சுட சுட சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.